உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னாடி ஆளுநர் ரவி அவர்கள் பெட்டி பாம்பா கிடந்தார். முதலமைச்சர் அவர்கள் துணைவேந்தர்கள் மீட்டிங்கை நடத்தின பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவசரமாக அவர் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றதை பார்த்தோம். டெல்லியில 3 நாள் ஆகியுமே அங்க மோடி அமித்ஷா அவரை சந்திக்கவே இல்லை. இந்த சூழ்நிலையில தான் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து துணை குடியரசுத் தலைவரான ஜெகதீப் தங்கர் பேசின உடனேயே அவரை போய் சந்திச்சு வாழ்த்து தெரிவிச்சாரு நம்ம ரவி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆளுநர் மாளிகை, அதாவது பொதுவாக ரவி அவர்கள் தான் இந்த மீட்டிங்கான அழைப்பு விடுவாரு. ஆனா இந்த முறை ஆளுநர் மாளிகையிலிருந்து இது போன்ற மீட்டிங் நடக்க இருக்கிறது. மே 25, 26 நடக்க இருக்கிறது. துணைவேந்தர்கள் அனைவருமே கலந்து கொள்ளணும். அதுவும் அரசு தனியார் 2 பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர்களுமே இதில் கலந்து கொள்ள வேண்டும். சிறப்பு அழைப்பாளராக தங்கர் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. இந்த அறிவிப்பு வெளியான உடனேயே ஆளுநர் மாளிகை கிட்ட ஒரு விளக்கம் என்பது கேட்கப்படுது. எப்படிங்க நீங்க நடத்துறீங்க, உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பல்கலைக்கழகத்துடைய வேந்தராக இன்னும் ஆளுநர் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. வெறுமன துணை வேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் தான் தமிழ்நாடு அரசுக்கு போயிருக்கு. அப்ப வேந்தராக ஆளுநர் இந்த மீட்டிங்கை கூட்டுகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் தங்கர் அழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒவ்வொரு ஆண்டும் கடந்த 3 வருடமாக நடத்திட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு அழைப்பாளராக நாங்கள் அழைக்கிறோம். அதன் அடிப்படையில் இந்த முறை தங்கர் அவர்களை அழைப்பு விட்டுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் மாளிகை தரப்புல இருந்து ஒரு விளக்கம் என்பது வெளியாகுது. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னாடி ஆளுநர் ரவி அவர்களால இப்படியான மாநாட்டை கூட்ட முடியுமா, அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கா, இந்த மாநாட்டை தடை செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கேள்விகள் இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில எழுந்திருக்கு. இந்த கேள்விக்கு பதில் தெரியணும் அப்படின்னா இந்த மாநாட்டை, இந்த துணைவேந்தர் மாநாடு இருக்குல்ல, இந்த மாநாட்டை ரவி அவர்கள் எப்போது தொடங்கி வைத்தார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். 2022ஆம் ஆண்டு துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் இனி ஆளுநருக்கு கிடையாது, முதலமைச்சருக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சட்டமன்றத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே ஒரு மசோதாவை கொண்டு வர்றாரு. இந்த மசோதாவை முதலமைச்சர் கொண்டு வந்த உடனே தான் பாத்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு மே மாசம் 25, 26 துணைவேந்தர்களுடைய மாநாட்டை ஊட்டியில முதல்ல நடத்துறாரு இந்த ஆளுநர் ரவி. அப்போது இணைவேந்தராக இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு கூட அந்த மாநாட்டுக்கு அழைப்பு கொடுக்கவே இல்லை. துணைவேந்தர்கள் அத்தனை பேருமே வர வச்சு ஸ்ரீதர் வேம்புடைய முன்னிலையில புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உரை நிகழ்த்தினாரு இந்த ஆளுநர் ரவி. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதியும் 2024ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி 28ஆம் தேதியும் துணைவேந்தர்களுடைய மாநாட்டை ரவி அவர்கள் நடத்தினார். இப்படித்தான் ரவி அவர்கள் இந்த மாநாட்டை நடத்துவதற்கு துவக்க புள்ளியாக அமைஞ்சிச்சு. ஆனா அப்போது இருக்கக்கூடிய நிலைமையும் இப்போது இருக்கக்கூடிய நிலைமையும் ஒண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லை. ஏன்னா அப்போது துணைவேந்தர்கள் நியமிக்கக்கூடிய அதிகாரம் என்பது முதலமைச்சருக்கு இருக்குன்றது ஒரு மசோதாவாக இருந்துச்சு. ஆனா உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின்பு துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் என்பது முதலமைச்சர் கைக்கு வந்துருச்சு. அதன் பின்பு ஏப்ரல் 8ஆம் தேதி அந்த தீர்ப்பு வெளியாகுது. ஏப்ரல் 11ஆம் தேதி அரசிதழிலும் வெளியாகுச்சு. ஏப்ரல் 16ஆம் தேதி துணைவேந்தர்களுடைய மீட்டிங்கையுமே முதலமைச்சர் நடத்திட்டாரு. உண்மையிலே ஆளுநர் ரவி அவர்களுக்கு வேந்தர் அப்படின்ற பவர் இருந்துச்சு அப்படின்னா அந்த மீட்டிங்கை முதலமைச்சர் நடத்தினார்ல, அந்த மீட்டிங்கை துணைவேந்தர்களை போக விடாம தடுத்திருக்கலாம். ஏன்னா ஆளுநர் ரவி அப்ப கிண்டி ராஜ்பவன்ல தான் இருந்தார். அப்போ முதலமைச்சர் கூட்டிய அந்த கூட்டத்தை ரவியால தடுக்க முடியவில்லை. தன்னுடைய ஆதரவாளர்கள் ஒருவரை கூட போக விடாம அவரால் பண்ண முடியல. ஏன்னா உச்சநீதிமன்றருடைய தீர்ப்புப்படி வெறும் துணைவேந்தர்களுடைய நியமிக்கக்கூடிய அதிகாரம் மட்டும் முதலமைச்சருக்கு இல்ல, துணைவேந்தர்களை நீக்கக்கூடிய அதிகாரமும் அவருக்கு தான் வந்திருக்கு. அதே போல பல்கலைக்கழகத்துக்குடைய நிர்வாகம் பண்ணக்கூடிய அதிகாரமும் அவருக்கு தான் வந்திருக்கு. செனட் சிண்டிகேட் உறுப்பினர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் கூட முதலமைச்சர் கைக்கு தான் வந்துருச்சு. அப்ப ஆளுநர் ரவிக்கு என்னதாங்க அதிகாரம்? அவர் வேந்தர்னு சொல்றாரு அப்படின்னா வேந்தர் தான், ஆனா ஒரு பொம்மை பதவி. பட்டமளிப்பு விழாவுக்கு கோர்ட்டு போட்டு உட்காருவாங்க தெரியுமா, சென்டர்ல சேர் போட்டு, அந்த அதிகாரம் மட்டும்தான் ஆளுநர் ரவிக்கு இருக்கே தவிர பல்கலைக்கழக நிர்வாகத்தை பற்றியோ துணைவேந்தர்களுடைய நியமனம் நீக்கத்தை பற்றியோ தலையிடுவதற்கு 1% கூட ஆளுநர் ரவி அவர்களுக்கு இல்லவே இல்லை. அப்ப உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி ஆளுநர் இந்த கூட்டத்தை கூட்டுவதே ஒரு சட்ட விரோதம் தான். ஏன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்புல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 18 பல்கலைக்கழகத்துடைய அந்த பொறுப்பு எல்லாமே முதலமைச்சர் கையில போயிருச்சு. என்னங்க, தமிழ்நாட்டில் மொத்தம் 22 பல்கலைக்கழகங்கள் இருக்கு, அதுல 18 மட்டும்தான் முதலமைச்சருக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? 2 பல்கலைக்கழகங்கள், அதாவது தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டி, இந்த பல்கலைக்கழகத்துக்கு வேந்தராக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா
சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட், மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி தான் இதற்கு வேந்தராக இருக்கிறார். அதன் பின்பு தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டி, இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தான் வேந்தராக இருக்கிறார். அப்போ இந்த 2 பல்கலைக்கழகத்துக்கும் ஆளுநருக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் ஆளுநருக்கு முழு கண்ட்ரோலும் இருக்கக்கூடிய 2 பல்கலைக்கழகம் இருக்கு. அது என்ன அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸும் தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி. இந்த 2 பல்கலைக்கழகத்துக்கு முழுமையான அதிகாரம் கொண்டவராக ஆளுநர் இருக்கிறார். ஏன் இப்படி எல்லா பல்கலைக்கழகமும் முதலமைச்சருக்கு வந்துருச்சு, இந்த 2 பல்கலைக்கழகம் மட்டும் முதலமைச்சருக்கு வரல அப்படின்னா, நாம கேஸ் போட்டது நவம்பர் 18, 2023. ஆனால் இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், அதே போல் ஃபிசிக்கல் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இதற்கும் முதலமைச்சர் கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணோம். ஆனால் நம்ம கேஸ் போடுவதற்கு முன்பே இந்த மசோதாவை முர்முவுக்கு அவர் அனுப்பி வச்சதுனால நமக்கு நவம்பர் 18, 2023க்கு பின்பு இருக்கக்கூடிய மசோதாக்கள் 10 பில்கள் மட்டும்தான் உச்சநீதிமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டிருக்கே தவிர இந்த மசோதா என்பது நிறைவேற்றப்படாமல் போயிருச்சு. அதனால இந்த 2 யூனிவர்சிட்டிக்கு மட்டும்தான் ஆளுநர் இப்போ பொறுப்பாளியாக இருக்கிறார். இப்போ 18 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இந்த 18 யூனிவர்சிட்டிஸ் என்னென்ன அப்படின்றத நான் ஒரு பட்டியல் போடுறேன். இதை நான் 2ஆ பிரிக்கலாம். ஏன் 2ஆ பிரிக்கிறேன் அப்படின்றத சொல்றேன். ஏன்னா இந்த மீட்டிங்க்கு இந்த 18 பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர்கள் தான் வரப்போறாங்க. ஃபர்ஸ்ட் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், பாரதியார், பாரதிதாசன், தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன், அண்ணாமலை பல்கலைக்கழகம், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம், தமிழ் பல்கலைக்கழகம். இந்த 8 ஒரு பக்கம் வச்சுக்கிறலாம். இன்னொரு பக்கம் மதர் தெரசா பல்கலைக்கழகம், அழகப்பா பல்கலைக்கழகம், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், பெரியார் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், திருவள்ளுவர் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம், தமிழ்நாடு எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம், தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழகம். இங்கே ஒரு 10 பல்கலைக்கழகத்தை இந்த பக்கம் வச்சுக்கிறலாம். ஏன் நான் இதை 2ஆ பிரிக்கிறேன் அப்படின்னா, நான் இந்த பக்கம் சொன்ன அந்த 8 பல்கலைக்கழகத்துக்குமே துணைவேந்தர் என்பது இன்னும் நியமிக்கவே இல்லை. ஆளுநர் வந்து யூஜிசியால் நீங்கள் பூத்தனா மட்டும்தான் துணைவேந்தர்களை நியமிக்க முடியும் அப்படின்னு சொன்னதுனால இந்த பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர்களே இல்லை. அப்போ மீட்டிங்க்கு துணைவேந்தர்களாக இந்த பல்கலைக்கழகத்திலிருந்து யாரும் வர முடியாது. அப்போ வரக்கூடிய பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு இருக்கக்கூடிய 10 பல்கலைக்கழகம் தான். இதில் இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் தான் ரவி அவர்கள் நடத்தக்கூடிய மீட்டிங்ல கலந்து கொள்ள போகிறார்களா அப்படின்ற கேள்வி வருது. சரி, இப்போதான் இதில் தான் சட்டப்படி ட்விஸ்ட் என்பது இருக்கு. ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொன்னேன், துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அல்லது நீக்கக்கூடிய அதிகாரம் என்பது முதலமைச்சருக்கு தான் வந்துருச்சு. என்னதான் ஆளுநர் வேந்தராக இருந்தாலும் அவர் பொம்மை தான். அப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை மீறி எந்தெந்த துணைவேந்தர்கள் எல்லாம் கலந்து கொள்கிறார்களோ அவர்கள் மீது நம்மால நடவடிக்கை எடுக்க முடியும். ஒரு துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அந்த சரத்து என்ன சொல்லுது அப்படின்னா, நியமனத்திலிருந்து அவர் 3 ஆண்டு காலம் இருக்கிறாரு, அதே போல 70 வயசு அவருக்கு அதுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அவரை பதவி விலகிடணும். நீக்கம் பண்ணுவதற்கு என்ன ரூல்ஸ் சொல்றாங்க அப்படின்னா 2 விதி சொல்றாங்க. சட்ட விதிகளை வேண்டுமென்றே புறக்கணிப்பது அல்லது செயல்படுத்த மறுப்பது. 2வது விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அவர்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வது. இந்த அடிப்படையில் துணைவேந்தர்களை தமிழ்நாடு அரசால நீக்கம் பண்ண முடியும். அப்படி நீக்குவதற்கு ஒன்று ஹைகோர்ட் ஜட்ஜு மூலமாகவோ அல்லது சீஃப் செக்ரட்டரி ரேங்கை விட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அரசு அதிகாரியை வச்சோ தனிநபர் கமிட்டி போட்டு அந்த கமிட்டி அவங்களை விசாரிச்சு அந்த கமிட்டியில் அவர்கள் பண்ணக்கூடிய அந்த முறைகேடு என்பது உறுதியாயிருச்சு அப்படின்னா துணைவேந்தரை ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாடு அரசு நீக்கம் பண்ணிடும். இதற்கு முன்பு நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 30, 2006 யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் இதனுடைய வைஸ் சான்சலராக இருந்த எஸ்பி தியாகராஜன் அந்த யூனிவர்சிட்டியில வந்து ராகிங் பிரச்சனையும் அதே போல யூனிவர்சிட்டியுடைய செனட் ஹவுஸை வந்து மேம்படுத்த போறேன் அப்படின்ற பேர்ல ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அதுல 6 கோடி ரூபாய்க்கு மேல பணம் வாங்கி நிதி முறைகேடு பண்ணிட்டாங்கன்ற ஒரு புகாரின் அடிப்படையிலும் தமிழ்நாடு அரசு கவர்னருடைய ஒப்புதலின் பேரில் நீக்கம் பண்ணாங்க. அப்போ கவர்னருடைய ஒப்புதல் வாங்கணும். ஆனால் இப்போ தமிழ்நாடு அரசே நேரடியாக துணைவேந்தர்களை நீக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருப்பதனால யாராவது ரவி மாநாட்டுக்கு போய் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவர்களை இந்த சட்ட பிரிவுகளை பயன்படுத்தியே நீக்கம் பண்ணலாம். எப்படிங்க அப்படி நீக்கம் பண்ணிடலாமா? அவன் மீது இருக்கக்கூடிய புகார்களை ப்ரூவ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி சிலர் கேட்கலாம். நான் சொன்னேன்ல 2022 துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை முதலமைச்சர் வந்து எடுக்கக்கூடிய மசோதா தாக்கல் பண்ணாருன்னு. அப்படி தாக்கல் பண்ணும் போதே பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 4 ஆண்டுகளாகவே துணைவேந்தர் நியமனத்தில் மிகப்பெரிய மோசடி என்பது நடந்திருக்கு. இதை விசாரிப்பதற்கு குழு அமைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அப்போதே பேசியிருந்தார். அந்த குழுவை இப்ப அமைக்கணும். அது மட்டுமல்ல, ரவி அவர்கள் 3 துணைவேந்தர்களை நியமனம் பண்ணியிருக்கிறார். இவர் ஆளுநராக வந்த பிறகு
3 துணைவேந்தர்களை நியமனம் பண்ணிக்கிறார். யாருன்னா திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்துடைய டி ஆறுமுகம், அழகப்பா பல்கலைக்கழகத்துக்குரிய ஜி ரவி, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தராக என் சந்திரசேகர். இந்த 3 பேரையுமே 2022ஆம் ஆண்டு நியமனம் பண்றாரு ஆளுநர் ரவி. இந்த 3 பேரும் நியமனத்துல முறைகேடு இருக்கு, இவங்க வாங்கின மதிப்பெண்ணை நம்ம செக் பண்ணி ஆகணும், ஏன்னா மதிப்பெண் குறைவானவர்களை ஆளுநர் ரவி அவர்கள் நியமனம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போதே விழுப்புரத்துடைய எம்பியாக இருக்கக்கூடிய ரவிக்குமார் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு. அப்போ அந்த குற்றச்சாட்டையுமே தூசி தட்டி பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய நிதி மோசடி என்பது நடந்துச்சு அப்படின்றத அங்கே புகாராக அளிக்கப்பட்டு அவர் ஜெயிலுக்கே போயிட்டு வந்துட்டார். அப்போ இது போன்று இந்த 10 பல்கலைக்கழகம், இப்போ ஆளுநர் ரவி அழைச்சிருக்கிறாருல, இந்த 10 பல்கலைக்கழகத்தில் ஏதாவது ஒரு துணைவேந்தர் போய் கலந்துக்கிட்டார் அப்படின்னா அவர்கள் என்ன தவறுகளை செஞ்சிருக்கிறாரு அப்படின்றத தூசி தட்டி குழு அமைத்து முதலமைச்சர் கண்டறிந்து அவர்களை பதவியிலிருந்து நீக்கம் பண்ணணும் அப்படின்றதான் என்னுடைய எல்லோருடைய கோரிக்கையா இருக்கு. ஏன்னா இந்த விஷயத்துல நம்ம மீண்டும் போய் ஆளுநர் ரவி அவர்களை இந்த மாநாட்டை நடத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக எந்த தடையும் போற்றக்கூடாது. ஏன் போடக்கூடாதுன்னா இது போன்ற மாநாடுகளை இவர் நடத்ததான் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இவர் செயல்படுகிறார் அப்படின்றத நம்ம ஆதாரங்களாக பின்னால வைக்க முடியும். பாருங்க, உச்சநீதிமன்ற தீர்ப்பு நீங்க கொடுத்திருக்கிறீங்க, முதலமைச்சருக்கு தான் அதிகாரம் என்பது மாறி இருக்கு, அதையும் மீறி இவர் மாநாட்டை நடத்தி இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை மேலே கொண்டு போனாதான் இவருக்கு எதிராக மிகப்பெரிய இடி என்பது விழுவும். ஏன்னா நம்ம பொறுமையாக ஆளுநர் மாளிகையுடைய சம்பளத்தை நிறுத்தாம, கரண்ட்டை கட் பண்ணாம, அவருடைய சொகுசெல்லாம் கட் பண்ணாம இருந்ததுனால தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய தீர்ப்பு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் கிடைச்சிச்சு. ரவி பண்ண தப்புனால தான் மோடிக்கு அமித்ஷாவுக்கு மிகப்பெரிய இடியாக விழுந்து இன்னைக்கு குடியரசுத் தலைவர் முர்மு அவர்களுக்கே 3 மாத காலக்கெடு என்பது விதிக்கப்பட்டுச்சுல. இன்னைக்கு துணை குடியரசுத் தலைவர் எல்லாரும் கதறுவதற்கு காரணம் என்ன? உச்சநீதிமன்ற தீர்ப்புனால தானே. அதே உச்சநீதிமன்ற தீர்ப்பை மறுபடியும் இவர் மீறினா மட்டும்தான் இவரை இந்த பதவியிலிருந்தே உச்சநீதிமன்றத்தால நீக்கம் பண்ணணும் அப்படின்ற வார்த்தை நம்மளால வர வைக்க முடியும். மேலும் மேலும் நெருக்கடி என்பதை இவருக்கு நாம கொடுக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே முதலமைச்சர் நடத்தின அந்த மீட்டிங்க்கே ஒட்டுமொத்த துணைவேந்தர்களும் ஆஜரான போதே ரவி அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, இனிமேல் முதலமைச்சர் தான் அப்படின்றத துணைவேந்தர்கள் உணர்ந்துட்டாங்க. ஒருவேளை அவங்க இதையும் மீறி நான் தான் வேந்தர் அப்படின்னு சொல்லி ரவி அழைக்கிறார், சட்டத்தை புரியாமல் இவங்க போய் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா இவர்களை உடனடியாக சட்டத்தின் அடிப்படையிலேயே நீக்கம் பண்ணுவதற்கான அதிகாரம் தமிழ்நாடு அரசு கிட்ட இருக்கு. அப்போ துணைவேந்தர்கள் இதை மனதில் கொள்ள வேண்டும். இவர்கள் யாருமே ரவி நடத்தக்கூடிய இல்லீகலான, அவருக்கு அதிகாரம் இல்லாத அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடாது. காலி சேர்களாக மட்டுமே அந்த மாநாடு என்பது நடத்தப்பட வேண்டும் அப்படின்றதா தமிழ்நாடு அரசுடைய எண்ணமாக இருக்கும் அப்படின்றதா நான் நம்புறேன். தமிழ்நாடு அரசுக்கு நான் இன்னொரு கோரிக்கையும் வைக்கிறேன். என்ன வைக்கிறேன் அப்படின்னா, தயவு செஞ்சு ஆளுநர் ரவி அவர்களை நீக்கம் பண்ணவோ பதவி நீக்கம் பண்ணவோ விட்டுறாதீங்க. மோடி அமித்ஷா கிட்ட ஏதாவது கேட்டாதான் செய்ய மாட்டாங்க. இதையாவது ஒரு கேட்டு எங்களுக்கு எதுவும் நீங்கள் நிதியும் தர வேணாம், எதுவும் தர வேணாம், தயவு செஞ்சு ஆளுநர் ரவியை 2026 தேர்தல் வரைக்கும் வச்சிருக்க. இது போன்று தொடர்ச்சியாக சட்டத்திற்கு எதிராக, அரசுக்கு எதிராக இவர் செய்ய தான் தமிழ்நாடு அரசுக்கு என்பது ஆதரவு என்பது கூடும், திமுகவுக்கு ஆதரவு என்பது கூடும், பாஜக கூட்டணிக்கு அது மிகப்பெரிய எதிர்ப்பை தமிழ்நாட்டு மக்களிடையே ஏற்படுத்தும். எனவே ஆளுநர் ரவி 2026 தேர்தல் முடியும் வரை தமிழ்நாட்டில் தான் இருக்க வேண்டும். அவருக்கு என்ன செலவு வேண்டுமோ அத்தனையும் தமிழ்நாடு அரசே செய்ய வேண்டும். அவர் தொடர்ச்சியாக சட்டத்தை மீறி கொட்டு மேல் கொட்டு வாங்கி நாகாலாந்தில் அடிச்சுதான் விரட்டி விட்டாங்க. ஆனால் இனிமே ஆளுநர் பதவிக்கு நான் போக மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை இவருக்கு வர வைக்க வேண்டும். இவருடைய பார்ப்பனிய திமிர் என்பது ஒடுக்கப்பட்டு ஒண்ணுமில்லாமல் ஆக்கி இவரை இந்த தமிழ்நாட்டை விட்டு 2026 தேர்தலுக்கு பிறகு விரட்ட வேண்டும் என்பதா என்னுடைய மக்களுடைய தனிப்பட்ட கோரிக்கையா இருக்கு. நன்றி.